இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையரை ரீஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு தான் அந்த ஆம்பிளிஃபையரை யாருமே ரீஒர்க் பண்ணுறதுக்கு வாங்க மாட்டேங்காங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்பிளிஃபையர்லாம் ரீஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 சேனல் ஆம்பிளிஃபையர் அனுப்பி இதில் பார்த்தீங்கன்னா சப் ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை கூடவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா பழசு அனுப்பி விட்டுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு சப் ஃப்ரீ எல்லாமே வச்சு செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு செட் ஆகிட்டு, ஆனால் அதை வைக்கிறதுக்கான இடங்களே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒயராக இருக்கா, அதில் இடமே பார்த்தீங்கன்னா இல்லை. கரெக்டாக அளந்து எடுத்து செட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த பேப்பர்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சு சைடோடி அட்டெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். நண்பர்கள் கவனத்திற்கு இனிமேல் இந்த மாதிரி ஆம்பு யாரோ ரீவொர்க்கு கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சின்ன ஆம்பிள் பிளேயர். அதே போல் அந்த 4440 ஐசி வச்சு செஞ்ச 2 சேனல் ஆம்பிள் பிளேயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில இதில் கம்மிங் சவுண்ட் வரும், சில இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாக போட்டிருப்பாங்க, அதனால பார்த்தீங்கன்னா நிற்கும். வால்டேஜ் கூட வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சப் அடிக்கும்போது டப்புன்ட்டு போயிடும் ஐசி. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. இருந்தாலும் இதோட சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குது. சப் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இனி தான் அந்த ப்ரோக்கி பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.